கடந்த முறை ஒரு இஸ்லாமியர் பதவி ஏற்பதற்காக வருகிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், பாரத் மாதா கி ஜெய், பாகிஸ்தானுக்கு போ, அது இதுன்னு முழக்கமிட்டவங்க இன்னைக்கு பதவி ஏற்பின் போது வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்து நரேந்திர மோடிக்காக வேலை செய்து கொண்டிருந்த கோடி மீடியாஸ் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவே மாறி இருக்கிறது. மரபு மீறல் இருக்குதுல, இதை தான் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கு. போட்டியிடுறதுக்காக வந்தவங்க பல பேரை நாமினேட் செய்ய விடாம தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கார். அந்த புகை குண்டு போட்டதை கண்டிச்சு பேசினதுக்காக, அதை எதிர்த்து பேசினதுக்காக அந்த 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இந்தியா முழுவதும் கொந்தளிப்பாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது. நரேந்திர மோடியினுடைய ஆப்கி பார் 400 பார் 400 சீட்டை பெற்று நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவோம் என்கின்ற கனவை மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சுக்குநூறாக உடைத்திருக்கிறார். ஆணவத்தில் குதித்து கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை வாயை உடைத்து அமைதியாக மூலையில் உட்கார வைத்திருக்கிறார். எப்படி ஒரு விதவை பெண்ணை சங் பரிவார் கும்பல், இந்த சனாதன கும்பல் ஒரு மூலையில் உட்கார வைக்குமோ, அதே போல மொட்டையடித்து நரேந்திர மோடியவும் என்டிஏ கூட்டணியும் உட்கார வச்சிருக்கிறார். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்காக ஒரு தேர்தல் நடைபெற போகிறது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த முறை ஒரு இஸ்லாமியர் பதவி ஏற்பதற்காக வருகிறார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், பாரத் மாதா கி ஜெய், நீ பாகிஸ்தானுக்கு போ, அது இதுன்ட்டு முழக்கமிட்டவங்க இன்னைக்கு பதவி ஏற்பின் போது வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நரேந்திர மோடி பதவி ஏற்கும் போது கூட அமைதி காத்து உட்கார்ந்துருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க. நீங்க பாருங்க, பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த கேமராஸ் நரேந்திர மோடி பதவி ஏற்கும் போது இந்தியன் கான்ஸ்டியூஷனை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் தூக்கி நிப்பாட்டுகிறார்கள், காமிக்கிறாங்க. எல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான், அது கீழே தான் எல்லாருமே. அமித்ஷா சொன்னார்ல, நாங்கள் தனி பெரும்பான்மையோடு இருக்கிறோம், நாங்கள் நினைத்திருந்தால் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைப்போம், அதற்கான வல்லமை எங்ககிட்ட இருக்குது, பலம் எங்ககிட்ட இருக்குதுன்னு பேசினார் இல்லையா. இன்னைக்கு அதை காங்கிரஸினுடைய ராகுல் காந்தி உடைத்திருக்கிறார். நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும்பான்மையை பிடுங்கி இருக்கிறார்கள். நரேந்திர மோடி வெற்றி பெற்றதும் கூட எப்படின்னாக்கா, பல பேரை நாமினேட் பண்ண வந்தவங்க, போட்டியிடுறதுக்காக வந்தவங்க பல பேரை நாமினேட் செய்ய விடாமல் தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய வாக்கு சதவீதமும் கம்மி. 2014 கிடைத்த வாக்கை விடவும், 2019 கிடைத்த வாக்கை விடவும் 2024 அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு மிகவும் கம்மி. அப்போது இந்திய தேசத்தினுடைய மக்கள் நரேந்திர மோடியினுடைய அந்த அரசியலை, சூழ்ச்சியை தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ராகுல் காந்தி எதை நினைத்தாரோ அதை சாதித்து விட்டிருக்கிறார். இன்னைக்கு இந்திய ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தியின் பக்கம் நின்று அவரை கௌரவிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நரேந்திர மோடிக்காக வேலை செய்து கொண்டிருந்த கோடி மீடியாஸ் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவே மாறி இருக்கிறது. ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணி தான் இந்த இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை, பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போகிறது, இந்தியாவை பாதுகாக்க போகிறது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. நீங்க பாருங்க, ஒரு தலித் அப்படின்றதற்காகவே கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் கட்சியின் எம்பி சுரேஷை சபாநாயகராக நான் உட்கார வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்குது பாஜக. அதுக்கு பதில் ஓம் பிர்லா கிட்டத்தட்ட ஒரு 140 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த ஓம் பிர்லாக்கு ஆதரவாக நிற்கிறது. எப்படி இஸ்லாமியரை இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக மாற்றிவிட்டு, எப்படி இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக ஒரு இஸ்லாமியரை அமர்த்திவிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையர்களுக்கு எதிராக வேலை செய்தார்களோ பாஜக, அதே போலதான் இன்னைக்கு மலைவாழ் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை, திரௌபதி மூமரை கொண்டு உட்கார வச்சுட்டு இன்னைக்கு தலித்துகளுக்கும், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகத்திற்கும், மலைவாழ் மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. அதே விஷயத்தை தான் இன்னைக்கு சுரேஷுக்கும், கேரளாவை சார்ந்த சுரேஷுக்கும் செஞ்சிருக்கிறது. 8 முறை யார் சீனியரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதவியை கொடுக்கணும். ஆனா எப்படி 7 முறை வெற்றி பெற்றவரை கொண்டு சபாநாயகர் பொறுப்பில் உட்கார வைக்கிறாங்களோ, இந்த ஜனநாயகம் இருக்குல்ல, இந்த மரபு மீறல் இருக்குதுல்ல, இதை தான் நம்ம கண்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. இது நம்மளுடைய தேசம். நம்முடைய தேசத்தில் நம்ம ஒரு வரையறை போட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். அந்த மரபை உடைக்கக்கூடிய
வேலையை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இன்னும் பாருங்க, ஒரு 25ல இருந்து 30 பேர் தனியா நிற்கிறாங்க. இவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க? ஓம் பிர்லா அவர்கள் 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணார். ஏன் சஸ்பெண்ட் பண்ணாரு? புதிய பாராளுமன்றத்துக்குள்ள குண்டு போட்டாங்க பாருங்க, புகை குண்டு. அந்த புகை குண்டு போட்டதை கண்டிச்சு பேசுனதுக்காக, அதை எதிர்த்து பேசுனதுக்காக அந்த 140 பேரை சஸ்பெண்ட் பண்ணார். அந்த புண்ணியவானுக்கு இங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் வாக்களிக்க போகிறார்களா, அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பின்னணியில் இருந்து வர ஒரு தலித் கேண்டிடேட், தலித் எம்பி சுரேஷுக்கு வாக்களிக்க போகிறார்களா அப்படின்றதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசும் பொருளாக இருக்கிறது. நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.